ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த வேதபாட கூட்டத்தின் 29வது பாகத்தையும் கர்த்தர் நமக்கு இந்த நாளில் கொடுத்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த உயிர்ப்பின் சத்தியங்களின் மூலமாக அநேக வார்த்தைகளையும் வசனங்களையும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேக வார்த்தைகள் மூலமாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த சத்திய வசனம் நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறது. இந்த சத்திய வசனம் நம்மை நடத்துகிறது. அநேக காரியங்கள் இந்த வசனத்தினால கர்த்தர் நம்மை புடமிடுகிறதை நாம் ஆராய முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த வருஷம் தொடங்கினதிலிருந்து கர்த்தர் விசுவாசத்துக்குரிய காரியங்களை நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். விசுவாசம் என்ற விசுவாசமும் தைரியமும் என்ற இணைந்த காரியங்களை குறித்து அநேக நாட்கள் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்தில் கூட பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தேவனுக்காக நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்ற காரியத்தை ஆண்டவர் கடந்த நாட்களிலே கடந்த வாரத்தில் நம்மோடு இடைப்பட்டார். இந்த 29வது பாகத்தில் கூட ஆண்டவர் எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாய் பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நாளில் நீங்கள் விசுவாசமாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. விசுவாசத்தோடு கூடிய தைரியத்தில் நீங்கள் அதிகமாய் என்ன பண்ணணும், வளரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் சொல்லுகிறார், நீங்கள் என்னவா இருக்காதுங்க, அசதியாயிராமல். என்னவா இருக்கக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது. உங்க விசுவாசத்துல நீங்க சோர்ந்து போய் காணப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அசதியா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பிசாசானவன் உங்களை என்ன பண்ணிடுவான், ஈஸியா உங்களை என்ன பண்ணிட முடியும், ஜெயிச்சிட முடியும் இல்லையா. ஒரு போருக்கு போகிறவங்க அசதியா இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ண முடியாது, அந்த போர்ல ஜெயிக்க முடியாது இல்லையா. நான் வசனங்களை பேசும் பொழுது என்னை கவனிங்க. அப்போ நாம என்ன பண்ணணும்னு சொன்னால், அசதியாயிராமல் விசுவாசத்திலே நாம தைரியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இப்போ பாருங்க, தேசத்துல போர் நடக்குதுன்னு சொன்னா ஒரு எதிரி நாட்டிலிருந்து ஒரு அணு ஆயுதத்தையோ இல்லை குண்டோ என்ன பண்றாங்க, வீசுறாங்கன்னு சொன்னா நீங்க அசதியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த குண்டு என்ன பண்ணிடும், வந்து நம்ம தேசத்துல விழுந்து என்ன பண்ணிடும், அழிச்சு போட்டுரும். ஆனால் அலர்ட்டா இருக்கணும். எப்படி, பி அலர்ட். எப்பொழுதும் என்ன பண்ணணும், அலர்ட்டா இருப்பாங்க. இந்த ராணுவ வீரர்கள்லாம் அப்படிதான். எப்போ எங்கிருந்து எவன் சுடுவான், எவன் எங்கிருந்து நம்மளை தாக்குதல் நடத்தும், எங்கிருந்து எங்க ட்ரோன் வரும், எங்கிருந்து எங்க அணு ஆயுதங்கள் வரும், எப்போ ஹெலிகாப்டர் உள்ள வரும், எப்போ வெடிகுண்டு வெடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய அலர்ட்டா இருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த இராணுவ பயிற்சியில் நான் ஒரு பயிற்சியை பார்த்தேன். எல்லாம் இராணுவ வீரர்களும் நல்லா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கையில் என்ன இருக்கு, அவங்களுடைய துப்பாக்கியோடு கூடிய எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த துப்பாக்கியை தன்னுடைய அப்படியே மார்போடு அணைச்சி அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே தூங்கிட்டு இருக்கிற பொழுது அதனுடைய ஹையர் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த துப்பாக்கியை அவங்க கைகள்லேருந்து என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. இப்போ தூங்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, அதை அப்படியே தூக்கத்தில் அந்த ஆயுதத்தை என்ன பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க. ஒருவேளை அவங்க தூக்கத்திலையும் அலர்ட்டாக இருக்கிறாங்களா, இல்லை எதிரியானவன் வந்து அவங்களுடைய ஆயுதத்தையே எடுத்து அவங்களையே தாக்குதல் பண்ணிடுவானா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, பயிற்சிகளை கொடுக்குறாங்க. அப்படி அந்த இராணுவ வீரன் ஒருவேளை அவன் கையில் இருக்கிற அந்த ஆயுதங்களை அவன் இழந்துட்டான்னு சொன்னால் அந்த பயிற்சியில் அவன் என்ன பண்ணிட்டான், தோத்து போயிட்டான்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த இராணுவ வீரன் தன்னுடைய ஆயுதங்களை இறுக்கமாய் பிடிச்சிப்போம். அப்போ அந்த இராணுவ வீரனோட தலைவன் எடுக்கும் பொழுது அவன் உறுதியாக அதை பிடிச்சிட்டான்னு சொன்னா அந்த டெஸ்ட்ல அவன் என்ன ஆயிட்டான், பாஸ் ஆயிட்டான். அடுத்த
கட்டத்துக்கு அவனை கொண்டு போவாங்க. ஆனால் அந்த இராணுவ ஒருவேளை அந்த துப்பாக்கியை அவன் விட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் அந்த டெஸ்ட்டில் என்ன ஆயிடுவான்? ஃபெயில் ஆயிடுவான். ஹல்லேலூயா. ஒரு இராணுவ வீரருக்கு இவ்வளோ பயிற்சி இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை நாம் அசதியாக இருப்போம் என்று சொன்னால் நாமளும் என்ன பண்ணிடுவோம்? நமக்காக வைத்திருக்கிற ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணி வச்சிருக்கிற ஒரு சில காரியங்களை நாம இழந்து போயிருவோம். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுங்க? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் நீங்க என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும்ப்பா. நீங்க எப்பொழுதும் அசதியாக இருந்திருக்கூடாது. ஒருவேளை ஆண்டவர் சொன்னதான வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நிறைவேறலன்னு சொல்லி இது இப்படிதான் நினைச்சு அப்படி நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? அசதியாக இருந்திருக்கூடாது. உங்கள் விசுவாசமானது, உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும் என்று சொன்னா, நீ ஒரு காரியங்கள் மேல விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் உங்களுக்கு என்னத்தை கொண்டு வரணும்னு சொன்னா தைரியத்தை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசம் உங்களுக்கு தைரியமான காரியத்தை கொண்டு வரணும். நீங்க அசதியா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பிசாசு நீங்க அசந்து போகிற நேரமா பார்த்து என்ன பண்ணிடுவான்? உங்களை வீழ்த்தணும்னு சொல்லி என்ன பண்ணிடுவான்? அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவன் எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறானா? பார்த்து கொண்டே இருக்கிறான். நீங்க கொஞ்சம் அப்படியே விசுவாசத்துல கொஞ்சம் அப்படியே டவுன் ஆனீங்கன்னா, உங்க தைரியத்துல கொஞ்சம் அப்படியே டவுன் ஆனீங்க அப்படின்னு சொன்னா பிசாசானவங்களை என்ன பண்ணிடுவான்? உங்களை ஈஸியாக மேற்கொள்ள முடியும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அசதியாயிராமல் எல்லா நேரத்திலும் நீங்க என்ன இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும், எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, உங்கள் விசுவாசத்திலும் தைரியத்திலும் நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அலர்ட்டா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க அசதியாய் காணப்பட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் ஈஸியா இழந்து போயிடுவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய விசுவாசங்களில் அசதியா இருக்கிறதுனால தான், அவங்களுடைய பொறுமையான காரியங்களில் அசதியா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஒரு சிலர் மாத்திரமே ஆண்டவர் பட்சத்தில் கடந்து செல்லுகிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவங்க விசுவாசத்திலையும் அவங்க ஓட்டத்திலையும் எப்படி இருக்கிறாங்க? அசதியா இருக்கிறாங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நீங்க அசதியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியாது? பரலோகம் போக முடியாது. இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவங்களை பார்த்துருக்கிறீங்களா? இந்த ஒலிம்பிக் பந்தயத்திலாம் பார்த்துருக்கிறீங்களா? அந்த அம்பையர் கையிலிருந்து எப்போ ரெஃபரி கையிலிருந்து அந்த ரிவால்வருடைய சவுண்டு எப்போ கேட்கும், எப்போ நாம என்ன பண்ணணும்? என் இலக்கை நோக்கி நான் ஓட வேண்டும் என்று சொல்லி அந்த ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறதான ஓட்டப்பந்தய வீரர்கள் எப்படி இருப்பாங்க? ஜாக்கிரதையோடு எச்சரிக்கையோடு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? கவனித்து கொண்டிருப்பாங்க. எப்பொழுது அந்த சத்தம் கேட்கிறதோ உடனே அவங்க என்ன பண்ணணும்? தன்னுடைய ஓட்டத்தை அவங்க என்ன பண்ணணும்? ஓடணும். அப்படிதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்க ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக, பொறுமையாக, விசுவாசத்தோடு கூடிய தைரியத்தோடு நீங்க என்ன பண்ணணும்? உங்க இலக்கை நோக்கி ஓட வேண்டும். நீங்க அப்படி ஓடனாதான் உங்க இலக்கை நோக்கி நீங்க என்ன பண்ண முடியும்? அடைய முடியும். ஒருவேளை அசதியா இருந்துட்டீங்க, தேவனுடைய சத்தத்திற்கு நீங்க செவி கொடுக்காம போயிட்டீங்க, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் அசட்டையா இருந்துட்டீங்க, ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் அசதியா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க இலக்கை நீங்கள் இழக்க நேரிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எப்படி ஒரு ஓட்ட பந்தயம் ஓடுகிறவன் தன்னுடைய சத்தத்தை கேட்டு ஓடுகிறானோ அப்படியாய் தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளாக
இருக்கிற நீங்களும் நானும் தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்படணும். உங்கள் விசுவாசமோ உங்கள் தைரியமோ யார் மேல இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே, அவர் மேலே இருக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் நானும் சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் தைரியம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இந்த நாளில் ஆண்டவர் இந்த காரியத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், இந்த விசுவாசம் தைரியத்தில் நீங்கள் பின்பற்ற வேண்டியவைகளை எப்படி பின்பற்றணும்? விசுவாசத்தோடும் பொறுமையோடும் உங்கள் விசுவாசத்தோடு கூடிய தைரியத்தோடு நீங்கள் எப்படி பண்ணணும்? பின்பற்றுகிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம் என்னன்னா, பின்பற்றுகிற காரியங்களில் ரொம்ப கஷ்டம் இல்லையா? பின்பற்றுகிறது என்பது ரொம்ப கடினமான காரியம் இல்லையா? ஆண்டவர் 10 கட்டளைகளை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கொடுத்தார். ஆனால் அந்த 10 கட்டளைகளை ஒருவராலும் என்ன பண்ண முடியல? பின்பற்றவே முடியல. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுகிறார் ஒரு இடத்துல, அவரால் கூட அந்த 10 கட்டளைகளை என்ன பண்ண முடியல? பின்பற்ற முடியவே இல்லை. அவன் மோசேயுடைய கட்டளையின் பிரமாணங்களை அப்படியே பின்பற்றுகிறவன். அவனே சொல்லுகிறான் ஒரு இடத்துல, எப்பா இந்த வார்த்தைகளை கேட்டு நான் பதறுகிறேன், இதயம் பதறுகிறது. ஏன்னா என்னால் இந்த காரியங்களிலே சரியா இருக்க முடியல, என்னால் பின்பற்ற முடியல அப்படின்னு சொல்றான். ஏன் பவுலேன்னு சொல்றேன்னா, அவன் கமாலியன் பாதத்தில் என்ன பண்ணிருக்கிறான்? படிச்சு அவன் இன்னைக்கு இருக்கிற டாக்டர் பட்டத்துக்கு கிட்டத்தட்ட அவனுக்கு 7 டாக்டரேட் பட்டம் கூட கொடுக்கலான்னு சொல்றாங்க. அப்பேற்பட்டவன், அப்பேற்பட்ட ஞானவான், அப்பேற்பட்ட சத்திய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறவன், அப்படியா சத்திய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவன், அவன் எப்படி சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறான் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் அவனாலே அதை என்ன பண்ண முடியல? பின்பற்ற முடியல. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிற காரியம் 2 தான். 1, கர்த்தரை அன்பாய் நேசிங்க. 2வது, உங்களை நீங்கள் நேசிக்கிறது போல பிறனையும் நீங்கள் நேசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 2 காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்துட்டாலே போதும், நாம் ஆண்டவருக்கு பிரியமாகி வாழ முடியும், கர்த்தருக்காக நம்ம வாழ முடியும். அந்த காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு சத்திய வசனங்கள் சொல்லுகிற விதமாய் நீங்களும் நானும் அசதியாக இருந்துட்டோம் என்று சொன்னால், சத்திய வசனத்தில் நீங்களும் நானும் அசதியாக இருந்துட்டோம் என்று சொன்னால், சத்திய வசனங்களிலே விசுவாசத்திலே பொறுமையிலே எவ்வளோ காலம் அப்படின்னு சொல்லி பொறுமையை இழந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாகவே பிசாசானவன் உங்களை லகுவாய் உங்களை என்ன பண்ணிடுவான்? மேற்கொண்டுடுவான் என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம நல்லா வாசிக்க வேண்டிய காரியங்களில் தேவனை நாம் அதிகமாக பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். ஏசப்பா என்ன வார்த்தைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ, சத்திய வசனங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ, ஆண்டவர் எதை பின்பற்ற சொல்லுகிறாரோ, என்ன சத்திய வசனங்களை நம்ம பின்பற்ற சொல்லுகிறாரோ, ஆண்டவருடைய வசனம் நம்ம எதை செய்ய சொல்லுகிறதோ, எதை கடினமான காரியங்களில் இது உறுதியாக பிடிக்கணும்னு சொல்லுதோ, அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? உறுதியாக பிடிச்சுக்கணும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில எதுலையும் என்ன பண்ணிக்கிறாங்க? அசதியா இருந்துடுறாங்க. உடனே பலவீனம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சுன்னா வரதான் செய்யும். சத்திய வசனத்தில் நீ அசதியா இருக்கிறியே, ஆண்டோடைய காரியங்களில் அசதியா இருக்கிறியே, உனக்கு பிரச்சனை வராம என்ன பண்ணும்? உண்மையாகவே சொல்றேன், சத்திய வசனத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு, அதன்படி ஜீவிக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து மேற்கொண்டு வெளியில வருவதற்கு கர்த்தர் வழி காட்டுவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? போராட்டம் இல்லை நினைச்சிட்டு இருக்கீங்களா? வியாதி இல்லை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கஷ்டங்கள் இல்லை நினைச்சிருக்கிறீங்களா? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு, போராட்டம் இருக்கிறது. தேச
தேசத்தில் இருக்கிற 146 கோடி பேருக்கும் என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. ஆனால் ஒரு சிலரால மாத்திரம் ஏன் அதுல இருந்து வெளியே வர முடிகிறது என்று சொன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னா, அவர்கள் சத்திய வசனத்தை பின்பற்றுகிறதுனால தான், இயேசுவுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறதுனால தான் இன்னைக்கு நிறைய வீட்டில் பிரச்சனை ஏன் வருது? அவங்க ஆராய்ந்து பாருங்க. அந்த வீட்டில் சத்திய வசனங்களை பின்பற்ற மாட்டாங்க, சத்திய வார்த்தைகளை பின்பற்ற மாட்டாங்க. அவங்க வீட்டில் என்ன பண்ண இருக்கிறது? ஜபம் என்ற காரியம் இருக்காது. இயேசு சொன்ன எந்த வார்த்தைகளும் அவங்க வாழ்க்கையில கடைபிடிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா சொல்லுவாங்க, எங்க வீட்டில் பிரச்சனை பாஸ்டர். அப்புறம் அந்த பாஸ்டர் கூப்பிடுவாங்க, வாங்க பாஸ்டர் எங்க வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. அந்த பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணுவாரு, கேட்பாரு, கடைசியா எப்பமா ஜெபம் பண்ணீங்க, எப்பமா குடும்ப ஜெபம் பண்ணீங்க, எப்பமா நீங்க உங்களை குடும்பங்களா சபைக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா எல்லாத்துலேயும் நோன்ற ஆன்சர் இருக்கும். ஜெபம் பண்ணீங்களானா இல்லை, வேதம் வாசித்தீங்களானா இல்லை, குடும்ப ஜெபம் பண்ணீங்களானா இல்லை, குடும்பமாக தேவ ஆலயத்துக்கு வருகிறீங்களான்னு சொன்னா இல்லை, எல்லாத்துக்குமே இல்லை இல்லை இல்லை. அப்ப குடும்பத்துல மாத்திரம் எப்படி சமாதானம் வரும்? எப்படி சந்தோஷம் வரும்? எப்படி மீட்பு வரும்? எப்படி ரட்சிப்பு வரும்? நீ எதையுமே செய்யாம உன் வாழ்க்கையில வரும் 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 நீ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாகவே நீங்க மரணிக்கிற வரைக்கும் எதிர்பார்த்துட்டு தான் நீங்க சாவணும். ஆனால் அதற்கு மாறாக என் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, தேவன் சொல்லுகிறபடி கீழ்ப்படிங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி பின்பற்றுங்க. பின்பற்றுகிற காரியத்தில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, உங்க சத்திய வசனங்களிலே நீங்க பின்பற்ற வேண்டிய காரியங்களை உண்மையாய் பின்பற்றுங்க. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி ஜீவிங்க. சத்திய வசனம் உங்களை எப்படி நடத்திக்க சொல்லுகிறதோ அப்படியாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்க. அடுத்தவனை தீங்கு நினைக்காதன்னு சொல்லுதா சத்திய வசனம், அப்படியாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்க. அடுத்தவனை நேசின்னு சொல்லுதா, அடுத்தவனை நேசிங்க. அடுத்தவனை துன்புறுத்தாதன்னு சொல்லுதா, துன்புறுத்தாதீங்க. பொய் சொல்லாதன்னு சொல்லுதா, பொய் சொல்லாத. இச்சிக்காதன்னு சொல்லுதா, இச்சிக்காத. உபச்சாரம் செய்யாதன்னு சொல்லுதா, அந்த காரியங்களுக்கு நீங்க பின்பற்றுங்க. இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க செய்ய பொழுதுதான் தேவ ஆசீர்வாதங்களை நாம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்களும் நான் அந்த நாளில் கவனத்தோடு பார்த்துக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் உங்கள் விசுவாசத்திலையும் உங்கள் தைரியத்திலையும் நீங்கள் பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை பின்பற்றுங்க. எப்படி பின்பற்றணும்? விசுவாசத்தோடு கூடிய பொறுமையோடு காரியங்களை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு வசனம் சொல்லுகிறது. அதே எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 11ஆம் அதிகாரம் அவருடைய 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவச்சனங்களே, விசுவாசம் இல்லாம உங்க வாழ்க்கையில தேவனுக்கு நீங்க பிரியமாய் வாழவே முடியாது. என்ன முடியாது? பிரியமாய் வாழவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இதை செஞ்சுட்டா ஆண்டவருக்கு நான் பிரியமா வாழ்ந்துருவேன், அதை செஞ்சுட்டா நான் பிரியமா வாழ்ந்துருவேன், நான் என்ன பண்ணுவேன், எந்த ஆண்டவருக்கு இவ்வளோ செஞ்சுட்டேன், சபைக்கு இதை செஞ்சுட்டேன், ஆனா நான் எதையுமே ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நான் நடந்து கொள்ளுவேன் என்று சொன்னா நீ எவ்வளோ ஊழியம் செஞ்சாலும் சரி, எவ்வளோ சபையில காரியங்களை நீ எடுத்து போட்டு செஞ்சாலும் சரி, உங்க ஜீவியத்துல நீ விசுவாசம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏன்னா தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு
பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன்னு சொன்னா, ஆண்டவரை நோக்கி நான் விண்ணப்பம் செஞ்சேன்னு அர்த்தம்னா, ஏசப்பா கிட்ட தேவ சமூகத்தில் நான் வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரே சொல்லி நான் விழுந்துட்டேன்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூடிய தைரியம் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட விசுவாசம் இல்லை, அப்பேற்பட்ட தைரியம் இல்லை. கொஞ்சம் கலக்கமான காரியங்கள் கொஞ்சம் அப்படி நம்மளை மேற்கொள்ள வந்துட்டான் அப்படின்னு சொன்னா உடனே நமக்குள்ள என்ன வந்துருது? விசுவாச குறைபாடுகள் வந்துருது. உடனே விசுவாசத்திலிருந்து தைரியத்தை நம்ம இழந்து போகிறோம். ஐயோ, நான் என்ன ஆக போகிறேன்? என் சூழ்நிலை எப்படி ஆக போகுது? என் குடும்பம் என்ன ஆக போகுது? என் ஊழியம் என்ன ஆக போகுது? அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் குடும்பம் முடிஞ்சிருச்சு, என் சந்ததியே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி புலம்பி தீர்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, விசுவாசமும் தைரியமும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு தைரியத்தோடு கூடிய விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு எப்படி? ஈசாக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. ஈசாக்கு இப்போ என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நான் என்ன பண்ண ஆண்டவரேன்னு கேட்கும் போது, உன் பிள்ளையை கொண்டு போய் நீ என்ன பண்ணிடு? பலியிட்டுருப்பா, எனக்காக நீ பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாமுக்குள்ள கலக்கம் இல்லை. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படின்னு சொன்னா, அவரை சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிப்பவர் என்றும் யார் அறிந்திருக்கிறார்? ஆபிரகாம் அறிந்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100 வயசுல எனக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுப்பேன்னு சொன்னா, அந்த குழந்தைய ஆண்டவர் திருப்பி கேட்டா ஏதோ ஒரு நோக்கத்தோட ஆண்டவர் கேட்கிறார். அந்த பிள்ளை கேட்குது, எப்பா நம்ம பலி செலுத்த போறோமே கேட்குது. அந்த பிள்ளை 25 வருஷமா தவம் இருந்து பெற்ற பிள்ளை, எப்பா நம்ம பலியிட போறோமே, ஆண்டவருக்கு நம்ம பலி செலுத்துகிறதுக்கு போகிறோமே, ஆடு எங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன சொல்ற? அந்த பிள்ளை தன் தகப்பனை நோக்கி கேட்குது. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த ஆபிரகாம் இருக்கிற சூழ்நிலையில நீங்கள் இருக்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 1 வருஷம் 2 வருஷம் அப்படி குழந்தை இல்லாமல் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளைக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ, எப்படியெல்லாம் ஆண்டவரை விட்டு தூரம் போடணுமோ அதையெல்லாம் செஞ்சு எப்படியாவது அந்த பிள்ளைய ஆண்டவரை விட்டு தூரத்தை ஆகிறது தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்காக அந்த பிள்ளைக்காக 25 ஆண்டுங்க, 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இல்லை, 25 வருஷமாக காத்திருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளை பலி செலுத்துகிறதுக்காக கொண்டு போகிறோம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்பேற்பட்ட விசுவாசம் இருக்குது சொல்லுங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம சம்பாதிக்கிற சம்பாதனையிலிருந்து தசம்பா கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். நாங்கள் இங்கே அதை பேச விரும்பல, ஏன்னா நான் அதை சொல்லுகிறேன். ஏன்னா அப்படி நாம ஆண்டவர் கொடுத்ததான ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து ஆண்டவருக்கு கொடுக்கறதற்கே நாம அவ்வளோ யோசிக்கிறோம். அவன் பாருங்க 25 வருஷமா அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், என் தேவன் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யெகோவா ஈரே, என் தேவைகளை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் என்ன தெரியுமா? என் தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. எப்படின்னா, உங்கள் தேவைகள் இன்னைக்கு ஒன்று இருக்கலாம், நாளைக்கு ஒன்று இருக்கலாம், அடுத்த வாரம் ஒன்று இருக்கலாம், அடுத்த மாதம் ஒன்று இருக்கலாம், அடுத்த வருஷம் ஒன்று இருக்கலாம். எல்லா தேவைகளையும் நீங்கள் அறிகிறதற்கு முன்பாகவே என் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் யெகோவா ஈரே என்பதற்கு அர்த்தம். என் தேவைகளை நான் அறிவதற்கு முன்பாகவே என் தேவன் அறிந்திருக்கிறார்.
அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வேணும். அதெல்லாம் இங்க சொல்லுகிறான் எபிரேயர்ல, அவரை சேர்ந்து அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று, அளிக்கப்பட்டார் என்று சொல்ல வசனம் அளிக்கிறவர் என்றும், அவர் எல்லா தேவைகளையும் நமக்கு செய்து முடிக்க அவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் தேவைப்படுகிறது. என் தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்காக நீங்கள் பிரியமாய் இருப்பது தேவனுக்கு கூடாத காரியம் என்பதை இந்த நாளில் நீங்களும் நானும் நிச்சயமாகவே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு ஆலயத்துக்கு போயிட்டா ஆண்டவர் என் தேவை செஞ்சு தருவார். இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் தேவை செஞ்சிருவார். ஆனால் எனக்குள்ள என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. தேவனை தேடுகிற தேடுதல் இருக்காது. எல்லாத்தையும் கடமைக்கு செஞ்சுட்டு ஆண்டவர் அப்புறம் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சிருவாரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஒரு மன கணக்கை போட்டு வச்சிருப்போம். ஆண்டவர் சொல்றப்பா, உனக்குள்ள விசுவாசமே இல்லையே தம்பி, உனக்குள்ள விசுவாசமே இல்லையே தங்கச்சி, நான் எப்படிப்பா உனக்குள்ள கிரியை செய்ய முடியும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இன்னைக்கு நிறைய வெயிட்டிங் லிஸ்ட்டை வச்சிருக்கிறாரு. உன் வாழ்க்கையில வெயிட்டிங் லிஸ்டே இருக்கக்கூடாது என்று சொன்னார். இன்னைக்கு சத்திய வசனத்தை கேட்டிருக்கிற நீங்கள் இந்த வசனத்தை என் ஆண்டவர் எனக்கு செய்து முடிப்பார் என்ற எந்த சந்தேகமும் இல்லாமல் அவர் மேல விசுவாசத்தை வைத்து, அவர் மேல முழு தைரியத்தையும் வைத்து, இந்த காரியம் கர்த்தரால் நடைபெறுகின்ற விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடுங்க. அந்த தேடுதல் உங்களை கர்த்தர் நித்தியத்தின் பாதையில் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆபிரகாமோ ஈசாக்கு மலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு ஆட்டை உருவாக்கி வச்சுட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை என் தேவன் முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு? ஏற்படுத்தி வச்சுட்டார். அதை தான் ஆபிரகாம் வாயிலிருந்து வருது, என் தேவைகளை அவர் சந்திப்பார்னு சொல்லி. விசுவாச அறிக்கை செய்யுங்க. விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடுங்க. விசுவாசத்தோடு ஏசப்பா கிட்ட கேளுங்க. எல்லாவற்றையும் விசுவாசத்தின் காரியத்தின்படி நீங்க செய்யுங்க. உங்கள் விசுவாசம், உங்கள் தைரியம் எப்பேற்பட்டதா இருக்கணும்? உங்களை தேவனுடைய வாழ்க்கையில பின்பற்றுகிறதா இருக்கணும். இரண்டாவது, உங்கள் விசுவாசம் தேவனிடத்தில் உங்களை பிரியப்படுத்துகிறதா இருக்கும். நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா உங்களிடத்தில் விசுவாசம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ரெண்டு காரியத்தை தான் பார்த்துருக்குறோம். உங்கள் விசுவாசமும் தைரியமும் எப்படி இருக்கணும்னா தேவனை பின்பற்றுகிறவராக இருக்கணும். இரண்டாவது காரியம், உங்கள் விசுவாசம் தேவனிடத்தில் உங்களை கொண்டு போய் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை உங்களுக்காக அவர் செய்வார். அது உங்களுக்கு விசுவாசம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருங்க. ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைக்கும் பொழுது தேவனுக்காக நீங்கள் பிரியமாய் வாழ முடியும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா.